Hello everyone. Today 3rd May 2022. The time now is 10:20 in the morning. We have with us 10:30 to 11:30 students. As Arvind's English students, all of us we know that you are being taught with 5 fingers and formulas. The basic fingering is for this little finger it is I, again ring finger you, middle finger they, this index is they, thumb is he, she, it. தமிழ் மீடியத்துக்காக தமிழ்லேயே சொல்கிறேன். இன்றைக்கி அக்ஷய திருதி, நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் இல்லையா? நிறையா கொடுப்போம், நிறையா பேருக்கு இந்த கல்வியை கொடுப்போம், நிறையா பேருக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பகிர்வோமாக. ஸோ இந்த லிட்டில் ஃபிங்கர் ஐஏ யூ வி தே ஹி ஷி இட் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இங்கே பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் நானே ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னது 5 விரல் ஒரு கையிலே பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வேர் வாஸ் ப்ரெசண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம், ஆம் ஆர் இஸ் சொல்கிறோம், ஃப்யூச்சருக்கு என்ன சொல்கிறோம், வில் பி சொல்கிறோம். ஸோ பாருங்கள், அதான் வேர் வாஸ் ப்ரெசண்ட்டுக்கு ஆம் ஆர் இஸ், ஃப்யூச்சருக்கு வில் பி போட்டிருக்கோம். ஸோ இந்த வேர் வாஸ்க்கு அப்புறம் என்ன வரும்னா, என்ன வராதுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். V1 வராது, V2 இது ஏற்கனவே அந்த V5 பற்றி சொல்லிடுறேன். V1 V2 V3 V4 V5. ஸோ பிஓவோட V1 வராது, V2 வராது, V5 தான் வரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னங்க, V2க்கு அப்புறம் என்னங்க V3. ஸோ இங்கே V3 போட்டுடுறோம். ஸோ வேர் வாஸ்க்கு பாருங்கள், வேருக்கு அப்புறம் V3 போடுறோம் இல்லையா, வாஸ்க்கு அப்புறம் V3 போடுறோம். அப்புறம் என்ன வரும்னா, கோ வென்ட் கானும் சொல்லலாம், பீனும் சொல்லலாம், கோயிங் கோஸு, கோ வென்ட் கான் பீன் கோயிங் கோஸு. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா கோவில் ஐந்து சேர்த்தா கோயிங் மாதிரி, பியில் ஐந்து சேர்த்தா பீயிங், அடுத்தது இந்த பீயிங் V3 வரும், வேர் வாஸ் பீயிங் V3 வரும், சரிங்களா? அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் ஏபிள் டு, எஸ்டர்டே ஐ வாஸ் ஏபிள் டு வாக், எஸ்டர்டே ஐ வாஸ் ஏபிள் டு டாக் ஃப்ளூயன்ட்லி வென் ஐ வாஸ் இன்டர்வியூட். ஸோ இந்த வேர் வாஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம், V3 வரும், அடுத்தது பீயிங் V3 வரும், அப்புறம் இந்த V3க்கு அப்புறம் என்ன வருது பாருங்கள், V4. ஸோ ஐ வாஸ் வாக்கிங், ஐ வாஸ் டாக்கிங் இல்லையா, ஐ வாஸ் ஜாகிங் இல்லையா, ஐ வாஸ் குக்கிங். ஸோ அந்த V4 வரும். ஸோ பி வேர்புக்கு அப்புறம் என்ன வருங்க, V3 வரும், அப்புறம் பீயிங் V3 வரும், அப்புறம் V4 வரும், அப்புறம் ஏபிள் டு V1 வரும். இவ்வளோ தான் வரும். அதே தான் இங்கே வரும், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஏற்கனவே இந்த பாஸ்ட் பி வேர்ப் சொன்ன மாதிரி இந்த ஆம்ஆர்எஸ்க்கு அப்புறம் V3 வரும், பீயிங் V3 வரும், V4 வரும், சரிங்களா? ஏபிள் டு V1 வரும், கோயிங் டு V1 வரும், கோயிங் டு பி V3 வரும், சரிங்களா? இவ்வளோ தான் வரும் இந்த ஆம்ஆர்எஸ்க்கு அப்புறம். இது நம்ம தைரியமாக இருக்கலாம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோம். ஆம்ஆர்எஸ்க்கு அப்புறம் V3 வரும், பீயிங் V3 வரும், V4 வரும், கோயிங் டு V1 வரும், கோயிங் டு பி V1 வரும், அப்புறம் ஏபிள் டு V1 வரும். அப்புறம் ஃப்யூச்சர் பி வேர்ப் வில் பி தான், இந்த வில் பி தான் ஃப்யூச்சர் பி வேர்ப். எகெயின் வில் பிக்கு அப்புறமும் V3 வரும், பீயிங் V3 வராது, சரிங்களா? V4 வரும். ஸோ வில் பிக்கு அப்புறம் என்ன வருங்க, V3 வரும், V4 வரும், ஏபிள் டு V1 வரும், வேறு ஒன்றும் வராது, பயப்படாதீங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த நவுன் ப்ரோனவுன் ஏற்கனவே இந்த 9th பேஜ் நம்ம அரவிந்த் இங்கிலீஷ் புக்கில் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஐ வில் பி a டாக்டர், டோன்ட் வரி ஐ வில் பி வித் யூ. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கோம். இந்த வேர்பை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். வில் பிக்கு அப்புறம் V3 வரும், V4 வரும், ஏபிள் டு V1 வரும், அவ்வளோதாங்க. அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த 4 விரலில் டூ, ஐ டூ, யூ டூ, யூ டூ, வி டூ, தே டூ, ஹீ டஸ், ஷீ டஸ், இட் டஸ். இந்த 4 விரலுக்கு டூவு, கட்ட விரல் டஸ், இது எல்லாத்தினுடைய பாஸ்ட்டு டிட்டு, சரிங்களா? அடுத்தது இது எல்லாத்தினுடைய ஃப்யூச்சர் வில் டூ. அதேமாதிரி 4 விரலில் ஹேவ், ஐ ஹேவ், யூ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ், ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ். எப்படி டூ V1ஓ ஹேவும் V1 அதான் கொடுத்துருக்கோம். எப்படி டஸ்ஸு V5ஓ ஹேஸும் V5. ஸோ இந்த விரலுக்கு ஹேவ், இதுக்கு ஹேஸு, இதனுடைய பாஸ்ட் வந்து ஹேடு, அதான் இங்கே ஹேடு கொடுத்துரும். ஹேடு வந்து எப்படி இங்கே டிட்டு V2ஓ ஹேடும் V2, சரிங்களா? அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன ஃபார்முலா, ஹேவு ஹேஸு V3ன்னு சொல்லுவோம். ஹேவு ஹேஸு V3, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், ஹேவு ஹேஸு V3. ஏற்கனவே ஹேவ் ஹேஸ்னுடைய பாஸ்ட் ஹேடு சொன்ன மாதிரி ஹேவ் ஹேஸ் உடைய பாஸ்ட் அந்த ஹேவ் V3 ஹேஸ் V3 போட்டிருக்கோம். அதுக்கு ஹேவ் ஹேஸ்னுடைய பாஸ்ட் ஹேடு மாதிரி ஹேட் V3, அவ்வளோதான் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஹேவ் பீன் V3 ஹேஸ் பீன் V3, அதோடைய பாஸ்ட்டு பாசிவ் வாய்ஸ் வந்து ஹேட் பீன் V3, சரிங்களா? அடுத்தது ஒன்றும் இல்லை, இந்த V3க்கு பதிலாக V4 போட்டால் என்ன ஆகிடும்,
have has been அல்லனா have been has been V4 இந்த V4 plus object plus duration. அதனுடைய past என்னது? have has உடைய past had மாதிரி இந்த had மாதிரி had been V4 plus object plus duration வந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா can பார்த்தீங்கன்னா I you you we they he she it can presentக்கும் வரும் futureக்கு வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள் can வந்து ப்ரெசென்ட்லேயும் எழுதியிருக்கோம், இங்கே மேலே ஃபியூச்சருக்கு பாருங்கள் ஃபியூச்சரில் எழுதியிருக்கோம். அதேமாதிரி கேன் பி V3 வரும், ப்ரெசென்ட்லேயும் கேன் வருது, ஃபியூச்சர்லேயும் வருது. கேன் பி V1 கேன் பி V3 கேன் பி V3. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் இங்கே தான் போடுறோம். இதோ இந்த விரலில் போட்டிருக்கேன் பாருங்கள் மோதிரம். இது ரிங் ஃபிங்கர்னு சொல்கிறோம்ல, இந்த மோதிர விரல்னு சொல்கிறோம். ஸோ மஸ்ட்டு ஷுட்டு ஹாவ் டு ஹேஸ் டு இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். மஸ்ட்டு ஷுட்டு ஹாவ் டு ஹேஸ் டு. சரிங்களா? அதுக்கப்புறம் V1 வரும். சரிங்களா? இந்த மஸ்ட்டில் லைட்டாக இன்ட்டு போட்டிருக்கேன், ஹேவ் டூலையும் இன்ட்டு போட்டிருக்கேன், ஹேஸ் டூலையும் இன்ட்டு போட்டிருக்கேன். நம்ம குறுகிய காலத்தில் ஷார்ட் டேர்மில் கற்றுக்கணுன்றனால ஷுட்டு V1 வச்சுக்கோங்க மைண்டில், ஷுட் பி V3 மட்டும் வச்சுன்னு இங்கே ஸ்பீடு. ஆனால் இது 4மே வேண்டும் நம்ம தான் தமிழில். ஸோ இந்த 4க்கு பதிலாக ஷுட்டை வச்சு நம்ம ஸ்பீடாக பேசலாம். ஸோ எகெயின் ஷுட்டு ப்ரெசென்ட்லேயும் வரும், ஃப்யூச்சர்லேயும் வரும். ஷுட்டு V1 ஷுட் பி V3. இந்த 4த்தினுடைய பாஸ்ட்டு had to V1 வந்து I had to go, I had to walk, I had to buy இல்லைங்களா? அடுத்தது இதனுடைய பாசிவ் வாய்ஸ் வந்து had to be V3. இவ்வளோ தாங்க. இந்த 5 விரல் மூலிமா உங்களுக்கு இந்த 6 ஃபார்மேட்டில் 6 நிமிஷத்தில் இந்த இங்கிலீஷ் எவ்வளோ சுருக்கமாக ஒரு அரவிந்தன் ஸ்ரீனிவாசன் ஆகிய நான் அடியேன் இறைவனுடைய அந்த அருளால் இது மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் இதை நான் பகிர்றேன். இது வந்து நம்பிக்கையோட நமக்காக தான் ஒருத்தர் செஞ்சுருக்காருன்ற அந்த நம்பிக்கையோட இதை ரிப்பீட்டடாக கேளுங்க, கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். காட் பிளெஸ் யூ ஆல். இந்த அக்ஷய திருதி அன்று உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷம், ஆனந்தம், அதாவது உறவு நல்லா இருக்கணும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும், வீட்லேயே ஆகட்டும், ஒரு வேலை செய்கிற ஆஃபீஸில் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கட்டும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன் இல்லையா? திஸ் வேர்ல்ட் இஸ் ரன் பை குட் பீப்புள் அண்ட் குட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கட்டும். ஏன்னா நான் நிறைய பேர் என்கொயரி என்கிட்ட பேசுகிற பார்க்குறேன். டெய்லி 10 கால் 20 கால் வருது. அதில் பாதி காலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் ஒரு டீச்சர்கிட்ட பேசுகிறோம், இங்கிலீஷ் அரவிந்த் சார் இவ்வளோ ஃபேமஸ், அவர்கிட்ட ஃபேமஸான ஆள்கிட்ட நம்மளை மதித்து அவர் பேசுகிறான்ற ஒரு தன்மை கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கனால மன வருத்தத்தோடு சொல்கிறேன். ஸோ அந்த உறவுகள் வந்து கரெக்டாக வச்சுக்கங்க. நீங்கள் எப்படி ஹியூமனோ அடுத்தவங்களும் ஹியூமன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான்லாம் பரம்பரை பணக்காரன், கோடீஸ்வரன் இருந்தாலும் எனக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கட்டும்னு இந்த 5 வரல ஆராய்ச்சி பண்ணி பல பேருக்கு பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தர் பேசுகிற அந்த வழிகளையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த வழியெல்லாம் நான் தாங்குகிறேன். டெய்லி இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை நம்பி வரவங்க, இதை பார்க்குறவங்க நல்லா இருக்கணும்னு தான் அதை செஞ்சிட்ருக்கேன். தேங்க்யூ. பாய்.